மட்டக்களப்பு பிரதேச சபைகளின் 2026 பாதீடு தற்போதைய கள நிலவரம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களான மண்முனை தென் எருவில் பற்று மற்றும் போரதீவு பற்று பிரதேச சபைகளின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் தொடர்பாக நிலவி வந்த இழுபறிகள் ஒரு முடிவுக்கு வந்துள்ளன. அதன் சுருக்கம் இதோ. மண்முனை தென் எருவில் பற்று களுவாஞ்சிக்குடி இந்த சபையின் பாதீடு பெரும் பரபரப்புக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் சில தொழில்நுட்ப காரணங்களால் தாமதமான போதிலும் டிசம்பர் 30 அன்று நடைபெற்ற விசேட கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. ஆதரவாகவும் எதிராகவும் வாக்குகள் சமநிலையில் இருந்த நிலையில் தவிசாளரின் விசேட மேலதிக வாக்கை காஸ்டிங் வோட் பயன்படுத்தி பாதீடு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. போரதீவு பற்று வெல்லாவெளி போரதீவு பற்று சபையிலும் பாதீடு தொடர்பாக நீண்ட ஆலோசனைகள் இடம்பெற்றன. கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரின் வழிகாட்டல்களுக்கு அமைய சபையின் நிதி நிர்வாகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் உரிய திருத்தங்களுடன் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு சபையின் அங்கீகாரத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஏன் இந்த இழுபறி? கடந்த தேர்தலுக்கு பிறகு சபைகளில் எந்தவொரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழல் நிலவுவதால் மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுப்பதில் இவ்வாறான சவால்கள் ஏற்படுகின்றன. எனினும் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தடைபடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பாகும்.